செங்காத்து வீசும் காடு இந்த தலைப்பு வந்து கிட்டத்தட்ட அந்த 15-20 தலைப்புகள் வந்து தேர்ந்தெடுத்தோம். இது வைக்கலாமா அது வைக்கலாமா, இப்படி இந்த வேற தலைப்பு வச்சா அது வந்து ஒருவேளை இசையமைப்பாளருக்கு போயிருமோ பாடலாசிரியருக்கு அது போயிருமோ அப்படின்ட்டு இது கூட பாடலாசிரியருக்கு தான் போகணும். ஆனா ஏன் இந்த தலைப்பு இயக்குநருக்கு பொருந்தது அப்படின்னா, இந்த ஒரு பாடல் தான் அவர் தன் சொந்த குரலில் முதல் பல்லவியை பாடியிருக்கிறார். அதனாலதான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு சின்ன விளக்கத்துக்காக தான். அப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன் என்ன பேச போறேன்னு தெரியல. ஆமா, அவரும் ஒரு காடு. எந்த மாதிரியான காடு? காடு வந்து சிற்றுயிர்களை நிறைய விதைகளை பூக்களை தொடர்ந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மகரந்த சேர்க்கை மூலமாக இனப்பெருக்கம் செய்து அடுத்தடுத்து தலைமுறைகளை புதிய காடுகளை விஸ்தரிக்கக்கூடிய ஒரு காடாகத்தான் அவர் சினிமா உலகத்தில் இருந்திருக்கிறார். அதனால்தான் அவருக்கு பின்னால் அத்தனை பெரிய இயக்குனர் பட்டாளங்களும் புதிய நடிகர்களும் நிறைய பேரை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கார், பல்வேறு துறைகளும் அறிமுகப்படுத்தியிருக்கார். அதனால அவருக்கு அந்த காடுங்கிற பேர் வந்து பொருத்தமாக இருக்குன்னு நம்புறேன். ஏன் வந்து நம்ம ஒரு பாடலாசிரியர் அல்லது ஒரு பாடகர், ஒரு இசையமைப்பாளர் அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா அது ஒரு தனித்திறமையில போயிடும். அவர் வந்து சமூகத்துக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத விட இவர்கள் மூலமாக நம்ம ஒரு இயக்குனரை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொண்டாடணும் அப்படின்னா இந்த கருவிகள் மூலமாக ஒரு இயக்குனர் தான் வந்து கருத்தியலை சமூகத்துக்குள் பட செய்கிறார். சமூகத்துக்கு அவர் சொல்வது ஒரு திரைக்காவியத்தின் மூலமாக வந்து இயக்குனரோட பார்வையில தான் வந்து கதையோ ஒரு வசனம் மூலமாகவோ அல்லது பாடல் மூலமாகவோ ஒரு மைய கருத்து கடத்தப்படுகிறது சமூகத்தின் மீதுனா அது இயக்குனர் தான் முக்கிய காரணம். அதனால வந்து நம்ம ஒரு படி மேலாகவே மற்ற கலைஞரை விட நான் ஒரு இயக்குனரை கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் கூட அழகராஜன் சொன்ன மாதிரி கிக்கோன்னு சொன்ன மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதற்கு இவர் ஒரு காரணம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உரையை கொடுத்தாரு கிக்கோன்னு. அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயங்கள் நிறையவே அவர் தொட்டு பேசினார். ரொம்ப உணர்வுபூர்வமான உரையா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் இதுவரையும் பார்த்த படங்கள் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். என்னோட மனசுக்கு நெருக்கமான படங்கள் இன்னும் சொல்லப்போனா அவர் தான் வக்கீக்கோ நான் சொல்ல வந்தேன். கவிதைன்னு சொன்னேன். ஒரு முழு திரைப்படமும் ஒரு கவிதை அப்படின்னு நான் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு நான் 2 படங்களே தான் சொல்லுவேன், கருத்தமாகவும் பருத்திகரம். என்னோட பார்வை அப்படிதான் சொல்லிக்கிறேன். நான் முன்னாடி பருத்திகரம் வந்து சமகாலத்தில் இப்போ சமீபமா வந்ததுன்னு வச்சுக்கலாம். கருத்தமா நீங்க ஒரு சீன் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து படம் முடிகிற வரைக்கும் எந்த இடத்தையும் நீங்க தவிர்க்கவே முடியாது. கண்ணீர் இல்லாம அந்த படத்தை பார்த்துருவீங்களா அப்படின்னு நான் எல்லாருக்கும் சவால் விடக்கூடிய ஒரு படமும் கூட. நான் இப்போ வரும்போது கூட ஒரு ஆரம்ப காட்சி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். பயணத்துல கலைஞராக வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் காட்சிகள்ல அப்படி ஒரு ஆத்மார்த்தமான படம். நீங்க அந்த பாட்டு காடு பட்டக்காடு, அந்த பாட்டு, அந்த மரம் வந்து அந்த படத்துல ஒரு புரியும். அந்த அம்மான்னு சொன்னார்ல பாருங்க படம். அந்த மரம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டில் மட்டுமே 4-5 முறைக்கு மேல வரும். அந்த பொண்ணு வந்து கருத்தமா வந்து பெரிய மனுஷியாக டைம்லையும் அந்த மரத்துக்கு தான் இருந்தாங்க. அவங்க அந்த மரம் வந்து அந்த படம் முழுக்க வர்றதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கையாண்டிருப்பாரு இயக்குனர். ரொம்ப பாராட்டக்கூடிய மனதுக்கு நெருக்கமான படங்களில் கருத்தமாக எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. அவர் சொன்ன மாதிரி சதை நம்பி இல்லை, சதை மட்டும் இல்லை, நாயகனை ஒரு பிம்பத்தை அப்படியெல்லாம் நம்பி இல்லாத கதையை மட்டுமே நாயகனாக கொண்ட இயக்குனர். கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கதையை நம்பி. நீங்க முதல் படத்தையே பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் வருமா? முதல் படத்தை இப்படி ஒரு அறிமுக இயக்குனர் எடுக்கிறதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அப்படிங்கிற அந்த பாட்டோட சரணம் பல்லவிலாம் பாத்தீங்கன்னா ஒரு விடுகதை மாதிரி கூட இருக்காது. ஒண்ணுக்கு முரணான அந்த சங்கதிகள் அந்த பாட்டுல இருக்கும். இதெல்லாம் வச்சு பாட்டு வச்சு ஒரு மனுஷன் எடுத்து திரையில விட்டு தைரியமா விட முடியுமா? இன்னைக்கு கூட நம்ம விடுவோமா? ஒரு கவிதை எழுதினா கூட 18 வரி எழுதினா கூட இது ஏன் வந்து ஒரு லாஜிக் மீறல் இருக்கு, இதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேர்மறையான எண்ணம் தான் நமக்கு வறுமை வழிய ஒரு மனோதைரியத்தோட இதை வந்து புதுவெளியில விடுவோம், போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறது ஒரு திரைக்காவியத்துக்கு காரணம்னா எவ்வளவு பெரிய ரிஸ்க். அந்த ரிஸ்கை வந்து அசால்ட்டா அவர் வந்து முதல் படத்திலே எடுத்திருக்காருங்கிறது அது மிகப்பெரிய ஆச்சரியம். மனிதர்களோட வாஞ்சையான அவரோட பழக்க வழக்கங்கள்ல ஒருத்தர் வந்து இப்ப நம்ம நண்பரை வந்து வாடா போடா அப்படிங்கிறோம்னா ஒரு நெருக்கம் அல்லது அதிகாரம், இது 2 இருக்கும். வாங்க போங்க அப்படிங்கிறது ஒரு அந்நியம் இருக்கும். இது 2க்கும் இடையில வாயான ஒரு வார்த்தை சொல்றாருல அவர் தன் துணை இயக்குநர்களை பார்த்து, அல்லது நீங்க பேட்டி எடுக்க போற ஒரு புதியவரை பார்த்து கூட அந்த வார்த்தையை சொல்லுவார், பாரதி ராஜாவோட வாயாவி. இப்ப அந்த ஐயா போட்டு பேசுறது ஒன்னும் மிக உச்ச மரியாதையா இருக்கு, இல்லைன்னா மரியாதை குறைவாக எடுத்துக்கிறாரு. பாரதி ராஜாவோட அந்த வாயா போயாவி ஒரு நெகிழ்வுத்தன்மை. நீ என்னோடு சேர்ந்து பயணம் செய்ய முடியும், நீ என்னோடு சேர்ந்து
செயலாற்ற முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு சொல் சொல்லுது. அவர் வாயால் கூப்பிடுறது மூலமாக யாரும் வந்து அந்நியமாகிவிடுவதில்லை, யாரும் வந்து மரியாதை குறைவானவர்கள் இல்லை. அவர் பாரதிராஜாவோட நெருக்கமானவர் என்கிறது தான் அந்த சொல் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் நிறைய இடத்துல பயன்படுத்துற அந்த சொல் வந்து நான் தவிர்த்திருக்கேன். வந்து வேதம் புதிது, சாதிய எதிர்ப்பு, அதெல்லாமே வந்து இன்னைக்கு உள்ள இயக்குநர்கள் கூட ஜாதிய எதிர்ப்பு அல்லது ஜாதியை மையப்படுத்தி அந்த மாதிரியான படங்கள் சமீபத்தில் நம்ம நிறைய வர்றதை பார்த்துருக்கோம். நாம் பிறந்த வருடங்கள் அல்லது ஒரு 80 அந்த மாதிரி நேரத்தில் கூட அவர் வந்து அதை பார்க்க 80, 85 அந்த மாதிரி நேரத்தில் கூட அவர் வந்து அந்த எதிர்ப்பை மையப்படுத்தி எடுத்திருக்காங்கன்னா அது ஒரு புரட்சிகரமான செயல்பாடு, அதையும் பாராட்டணும். அப்புறம் வந்து தாய்மாமன் சம்பந்தமான கிளர்ச்சி மேல் ஒரு பெரிய வசனமா வரும். விஜயகுமார் பேசுவார், இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த வசனம். அதெல்லாம் ரொம்ப பிரபலமான வசனம். அதெல்லாம் வந்து நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒன்று. குறிப்பா அந்த இனம் சார்ந்த மாண்பு, தமிழர்கள் நம்மளோட அடையாளம் என்ன அப்படிங்கிறத ஒரு திரைக்காவியம் மூலமா ஒருத்தர் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திட்டு போறாரு. இன்னும் எத்தனை வருடங்களுக்கு ஒருத்தர் வந்து பார்த்தா தாய்மாமங்கிறதோட முழு விளக்கம் அந்த ஒரு படத்தை பார்த்துட்டாலே, அந்த ஒரு சீன் பார்த்துட்டாலே நமக்கு வந்து உடன்பிறப்புகள் மீது நமக்கு என்ன உரிமை இருக்கிறது, நம்ம அதை எப்படி விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மான உணர்வு வந்துடும் அந்த இடத்துல. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு அந்த படத்துல இருக்கு. இன்னும் வந்து கிழக்கு தீமையிலே சொல்லணும்னா, கிழக்கு தீமையில நான் யாரு அப்படின்னா அந்த பாண்டியன் மதிய நினைவு பார்த்தா அப்பாடா மனசுல உள்ள பாரத்தை இறக்கி வச்சுனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாட்டு இருக்கு, அது வீட்டுக்குள்ளேயும் பாட முடியாது, புதுவையிலையும் பாட முடியாது. எனக்கு எதுக்கு பொண்டாட்டி அப்படின்னு ஆரம்பிக்கும். உண்மையில நான் அந்த மாதிரி பிளே பாய் அப்படின்னு சொல்றதுக்கு வரல. ஒரு விடுதலை, ஒரு இக்கட்டுகளில் இருந்து பொறுப்புகளில் இருந்து நம்ம விலகி இருக்கிற ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா, அந்த அந்த பாண்டியனோட கதாபாத்திரம் அதைத்தான் சொல்லும். அந்த பாட்டை நம்ம பொதுவெளியோட போட மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில போய் நீங்க கேட்டு பாருங்க வலைவலிகள்ல. அந்த சந்தம், அந்த இசை எல்லாமே அவ்வளவு அற்புதமான பாடல் இருக்கு. ஆனா அது எங்கேயுமே வந்து சொல்ல முடியல. இன்னைக்கு நான் என் ஆரம்பத்தை விட்டு நீங்க சொல்லியிருக்கேன். தனி நண்பர்களோட பேசல அந்த பாட்டை பத்தி நான் சிலாகிட்டு உண்டு. அது ரொம்ப பிடித்தமான பாடல். அவர் வந்து பாட்டு கோர்வையா ஜெயித்த படங்கள் எல்லாரும் மொத்தமா உண்டு நிறைய. ஆனா அந்த படத்துல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து கடலோர கவிதைகள் நான் யாரு அப்படின்னு சின்னப்பதாஸ் தான். ஏன்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு வருஷம் என்ன, இன்னைக்கு 2026 இருக்கு. ஆனா 80லே வந்து ஒரு ஆசிரியரை காதலிக்க முடியும் அல்லது மாணவ நிலையில போய் காதலிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றதுக்கும் ஒரு கட்சி, ஒரு தைரியம் திரையில கொண்டாந்து அதை நிறுவ முடியும் அப்படிங்கிறது. அதெல்லாம் எவ்வளவு தெரியல எனக்கு. பாரதிராஜாவுக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் செஞ்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி செஞ்சிருந்தாலுமே இப்ப நம்மளோட தலைமுறைக்கு அல்லது என்னோட தலைமுறைக்கு இவர் தான் வந்து இதை வந்து எனக்கு மனதில் பதிய வைத்தார் அப்படிங்கிற ஒரு நெருக்கம், இதுதான் வந்து ஜெயித்திருக்கு. இதுக்கு முன்பு பின்பு வந்ததை விட இது அடைந்த வெற்றி ரொம்ப பெரியது. அதில் பாத்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு முரடன், அவர் வந்து முதல்ல ஒரு அறிமுக காட்சியில் அவர் ஒரு முரடனா தான் காட்டுவாங்க. ஒரு முரடன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நிறைய ஃபைட் சீனா இருக்கும், பார்க்கலாம். ரவுடியா, ஹீரோவே ரவுடியா இருக்காருன்னா அப்ப நிறைய சண்டை காட்சி இருக்கும் அப்படின்னு நான் சின்ன பிள்ளைகளை பார்க்க ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா அந்த முதல் சீன் மட்டும் தான் கொஞ்சம் அரட்டுற மாதிரி எல்லாம், அப்புறம் சண்டையே இருக்காது. அந்த அவர் பாட்டு கதாநாயகன் பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பாரு, கடல் மலை ஆறு ஓடிக்கிட்டே இருப்பாரு. எதுக்குள்ள அப்படி ஓடுறாங்கன்னா அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அது ஒண்ணு. முதல்ல வந்து ஒரு முரடனுக்கு வந்து காதல் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற தன்மை, அது ரொம்ப பாராட்டக்கூடியது. இவரோட பாடல் காட்சிகளை பத்தியே நம்ம தனியாவே பேசலாம். அந்த அளவுக்கு முக்கியமான பாடல் காட்சி அமைப்பு இருக்கும். நேரம் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் பேசிடுறேன். இன்னும் 2 பாயிண்ட். நிறைய சில இயக்குநர்களை நீங்க தனியா எடுத்து வச்சிடலாம். கௌதம் படம் பாத்தீங்கன்னா அவரோட படத்துல கடல் சார்ந்த பாடல் காட்சிகள் அதிகமா இருக்கும். செல்வராகவன் பாத்தீங்கன்னா சும்மா நிக்கிற மரத்துல பெட்ரோல் ஊற்றி கொடுத்து விட்டு அது ஒரு பாடல் காட்சி தனியா இருக்கும். இல்லைன்னா திடீர்னு சந்தையில் அடிப்பாங்க, அவங்க உடனே டான்ஸ் ஆவாங்க நின்று இடத்துல இருந்த அப்படியான காட்சிகள். ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் இந்த பாடல் காட்சி அமைக்கிறதுல. இவரோட பாடல் காட்சிகள் உள்ள தனித்தன்மை பாத்தீங்கன்னா மிஸ்கினுக்கு மஞ்சள் போடுற மாதிரி இவருக்கு அந்த நதி மலை இந்த இடம் வந்து தொடர்ந்து வரும். இன்று நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு 10 பாட்டு பார்த்திருப்பேன் இன்னைக்கு நேரத்துக்கு. எல்லா இடத்துலயும் நீரோட்டம் சம்பந்தமான நதிக்கரை சம்பந்தமான இடத்துல தான் அவர் வந்து அந்த காட்சிகள் அமைத்திருக்காரு. அது எல்லாரும் பேசினா இயற்கை வந்து ஸ்டூடியோக்கு வெளியில கேமரா கொண்டு வந்தவர் அப்படிங்கிறது அவரோட பேரு. அது ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் வேகமாவே பேசுகிறேன், நேரம் கம்மியா இருக்கிறனால இன்னொரு 2 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். கிழக்கே போகும் ரயில்ல வந்து ஒரு காதல் கடிதத்தை கடத்த முடியும் அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் கூட எந்த சினிமாவிலையும் வராத ஒரு அபூர்வமான காட்சி, ரொம்ப அற்புதமான திரைக்காவியம். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அழகராஜன் அதில் ஏதோ குறையுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அது முழு நிறைவாக இருந்த ஒரு படங்கள் அதுவும் ஒன்று.
கடைசியாக நான் இன்னும் இருக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய நன்றி என்ன பாரதி ராஜாவுக்கு அப்படின்னா, ராதாவை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது. ஈடு இடையற்ற பேரழகி ராதா தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பாரதி ராஜா நமக்கு கொடுத்த கொடை. அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் உண்மையிலே சினிமா தாங்க நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குது. பெற்றோர்களோ நண்பர்களோ ஆசிரியர்களோ சொல்லிக் கொடுக்காத ஒன்றை சக நண்பர்களோடு எப்படி பேசுவது, சக மனிதர்களோடு ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கையாள்வது, எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி கடந்து போவது அப்படிங்கிற பக்குவங்களை நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் நம்ம வெளிப்படையா சொல்லாட்டியும் சினிமா தான் நமக்கு கற்றுக் கொடுத்தது அதிகம். நாம் சினிமாவை பார்த்து வளர்ந்த ஒரு சமூகம் தான், இயக்குநர்கள் தான் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு மிகப்பெரிய தமிழ் சமூகத்தை வழிநடத்தி வந்த பாரதி ராஜாவிற்கு ஒட்டுமொத்த திரை ரசிகர்கள் சார்பாகவும் தமிழர்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.